இஸ் காட்ஸ் ஐடியா. கடவுளுடைய ஒரு திட்டம் இயேசு கிறிஸ்து. எப்படி மரியாளை பயன்படுத்தினாரோ இயேசுவை கொண்டு வருவதற்கு, அது போல இந்த உலகத்துல தேவனுடைய ஐடியா, தேவன் இந்த உலகத்துக்கு என்னமோ ஒன்று கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அதை கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பியிருக்கிறார். எல்லாம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வயிற்றுல கொஞ்சம் கை வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிங்க. சொல்லுங்க, எனக்குள்ள என்னமோ வச்சிருக்கிறாரு, எனக்குள்ள என்னமோ வச்சிருக்கிறாரு. இந்த ஞாபகம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்க லைஃபை கேர்லெஸ்ஸா நீங்க நடத்த மாட்டீங்க. பார்த்துருப்பீங்க, தண்ணியில தொடக்கூடாதும்பாங்க, அதை சாப்பிடக்கூடாதும்பாங்க, இதை சாப்பிடக்கூடாதும்பாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா வாழ்வாங்க. ஏன்னா they are ready to birth something. அவங்க எதையோ ஒன்ன பிறப்பிக்க. நம்ம லைஃபை ரொம்ப கேஷுவலா நடத்துறோம். ஏன் தெரியுமா? நம்ம எம்டின்னு நினைச்சுக்கிறோம். நம்ம இல்ல, தேவனுடைய ஐடியா எனக்குள்ள இருக்குது, நான் அதை பிறப்பிக்கிறதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா, யூ வில் கண்டக்ட் யுவர் லைஃப். தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, நான் எதையோ ஒன்று இந்த உலகத்துல உண்டாக்குறதுக்காக, பிறப்பிக்கிறதுக்காக கடவுளுடைய திட்டம் ஏதோ ஒன்று எனக்குள்ள இருக்குது. அந்த திட்டத்தை இந்த உலகத்துல பிறப்பிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்களே உங்க வாழ்க்கையை சரியாக காத்துக்கொள்வீர்கள். வாழ்க்கையை காத்துக்கிறதுனா வெறுமனே இந்த பரிசுத்தம்ன்ற வார்த்தைக்கு கீழே வருது, அதை நான் சொல்லல. சாப்பிட்றது கூட ஒழுங்கா சாப்பிடுவோம், நம்ம தூங்குறது ஒழுங்கா தூங்குவோம், உடம்ப நல்லா வச்சுப்போம், மனசை நல்லா வச்சுப்போம். ஏன்னு சொன்னா நமக்கு தெரியும், நாம இங்க சும்மா இல்லை, ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட இங்க என்ன பண்றோம், இருக்கிறோம். ஆனா அதே நேரம் இந்த பிரசவம் இருக்குது, இது ரொம்ப கஷ்டமான விஷயம் வேற. சில சமயம் இந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகும்போது, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது ஒரு மாதிரி ஒரு ஒரு ஸ்மெல் வரும். சொல்லுவாங்க, இது பிரசவ வார்டும்பாங்க. குழந்தை ரொம்ப அற்புதம் தான், ஆனா பெத்து எடுக்கிற இடம் அவ்வளவு நல்லா இருக்காது. ஐயோ, அந்த பிரசவ வலியில ஜனங்க துடிக்கிறாங்க. இட்ஸ் ஹார்ட். சில சமயத்தில் நம்ம நினைக்கிறோம், கடவுள் நமக்கு ஒன்றும் செய்யல, கடவுள் நம்மளை கை விட்டுட்டாருன்ட்டு. நான் இந்த இரவுல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். கடவுள் உங்களை கைவிடல, ஒன்றும் செய்யாம இல்ல, எல்லாம் கருவுல வச்சிருக்கிறாரு. அது கருவுல வளர்ந்துருக்குது. நாம சில சமயம் ஹார்டா புஷ் பண்ணாததுனால வெளியே வரமாட்டேங்குது. பிரசவ வார்டுல அந்த அம்மா படுத்திருப்பாங்க, பக்கத்துல ஒரு நர்ஸ் இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? புஷ், முக்கு, தள்ளு அப்படின்பாங்க. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முக்கு, தள்ளு, தள்ளு. நாம தள்ள வேண்டிய அளவு தள்ளாததுனால தேவன் நமக்குள்ள வைத்த சில காரியங்கள் நம்ம விட்டு வெளியே வரல. நாம அந்த கஷ்டத்தை படுறதுக்கு ரெடியா இல்ல. நமக்கு பிறப்பு அவசியமா இருக்குது. குழந்தை யாருக்கு தான் பிடிக்காது? குழந்தைய தூக்குறது யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா இந்த வலியை தாண்டணும். யூ ஷுட் புஷ் சம்திங் அவுட் ஆஃப் யூ. அதுதான் இந்த புஷ்ன்றது கூட இப்படி சொல்லுவாங்க, pray until something happen. நான் சொல்றேன், நிறைய நேரத்துல இந்த பிறப்பின் அடிப்படையை நாம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். தேவன் எதையும் நமக்கு மேல இருந்து தர்றதில்ல. தேவன் எல்லாவற்றையும் நமக்குள்ள வைக்கிறார். கடவுள் எதையும் கூரையை பிச்சுக்கிட்டு தர்றவர் இல்ல. நாம அதெல்லாம் பழமொழிக்கோனா சொல்லி வச்சிருக்கலாம், கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கோன்ட்டு. தெய்வம் பார்த்துட்டு பாவம் அவனே கூரையில் இருக்கிறான், அதையும் பிச்சுட்டா அப்படின்ட்டு போயிடும். தெய்வம் நல்ல தெய்வம், கூரையெல்லாம் என்ன பண்ணாது? பிக்காது, எதையுமே பிக்காது. அது மண்ணாவை கொட்டும் போது கூட கூரைக்குள்ள கொட்டல, வெளியே தான். நீங்க தான் போய் எடுக்கணும். இவ்வளவு தூரம் கொட்டின ஆண்டவரு, ஆளுக்கு ஒரு ஆளாக்குன்னு அளந்து அவன் வீட்டுக்குள்ள கொட்டிட்டா என்ன பிரச்சனை? இப்போ we should stretch something. அந்த ஸ்ட்ரெச்சிங் நம்ம கிட்ட இல்ல, புஷிங் நம்ம கிட்ட இல்ல. சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா நடக்குது, சில பேருக்கு அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. ஆனாலும் எல்லாரும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருக்குது, தள்ள வேண்டியது இருக்குது. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, birthing place it's ugly but child is beautiful. எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எனக்குள்ள God's ஐடியா இருக்கு. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் சாதாரணமா வாழ முடியாது, நான் சாதாரணமா வாழ முடியாது, எல்லாரும் மாதிரி வாழ முடியாது, எல்லாரும் மாதிரியும் பேச முடியாது, எல்லாரும் மாதிரியும் பொழுது போக்க முடியாது, எல்லாரும் மாதிரியும் சண்டை போட முடியாது. ஏன்னா எனக்குள்ள ஒண்ணு இருக்கு. அந்த சென்ஸ் வருதா உங்களுக்கு? நீங்க எவ்வளவு வயதானவங்க எவ்வளவு சின்னவங்க எல்லாம் இல்ல, இந்த சென்ஸை மட்டும் எடுத்துக்கங்க. ஐ எம் ஸ்பெஷல்,
ஐ எம் ஸ்பெஷல். எனக்குள்ள கடவுள் தந்த எண்ணமோ ஒண்ணு எனக்குள்ள இருக்குது. இந்த உலகத்துக்கு அவர் கொண்டு வர விரும்புகிறார். மரியாள் மூலமாக இயேசு கிறிஸ்துவ கொண்டு வந்தது போல என் மூலமாக ஒரு பிசினஸ் வரலாம், என் மூலமாக ஒரு கம்பெனி வரலாம், என் மூலமாக ஒரு இன்வென்ஷன் வரலாம். ஏதோ ஒன்று என் மூலமாக நான் பிறப்பிக்க வேண்டிய ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை நம்ப